வணக்கம். இன்னைக்கு நம்ம காய்ந்த இறால் கருவாடு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம இறாலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ண பிறகு இதை ஒரு கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். சின்ன இறால்னால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். பெரிய இறால்ன்றதுனால இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டோன்னா தான் நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் கழித்து இதை சுத்தமான தண்ணியில் நம்ம மண் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்திலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இறால் கருவாடுலேயே நிறைய உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை. ஒரே ஒரு சிட்டிகை நம்ம தொக்குக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இறால் கருவாடு நம்ம யூஸ்வலாக நார்மலாக இறால் எப்படி வறுப்போமோ அதே மெத்தட் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், உப்பு மட்டும் நம்ம இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் தான் சேர்க்கணும். அதே சமயத்தில் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வேக விடணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலையும் இது கூட சேர்த்து வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம இறால் பண்ணும்போது, சாதாரண இறால் பண்ணும்போது தண்ணி சேர்க்க மாட்டோம். இறாலில் இருக்க அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த காய்ந்த இறாலுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா தான் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு மிதமான தீயிலே இது நல்லா வேகட்டும். இறால் நல்லா வெந்த பிறகு கடைசியாக இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டுடலாம். ரொம்பவே சுவையான நம்மளோட காய்ந்த இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் ஆல்ரெடி நம்ம நெத்திலி கருவாடு மீன் வறுவல் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ரெசிபியும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.